இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் ஆகிய 4 அமைப்புகள் இணைந்து நடப்பு கல்வியாண்டான 2026 முதல் 27 வரை இந்த கல்வியாண்டிற்கு இளநிலை மருத்துவ படிப்பு, அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போன்ற மருத்துவ படிப்புகளுக்கு சேரணும்னு சொன்னால் நீட் என்கின்ற தேர்வு இப்போ அவசியமாயிருச்சு. இந்த நீட் தேர்வு கடந்த மே 3ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்த நடைபெற்ற இந்த நீட் தேர்வு, அந்த தேர்வு என்பது என்டிஏ நடத்துவதற்கு முன்பாகவே லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் பணத்தை வாங்கி கொண்டு இந்த என்டிஏவானது அதில் வேலை செய்யக்கூடிய பல அதிகாரிகள் அந்த வினாத்தாளை கசிய விட்டுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த தேர்வுக்காக பார்த்தோம்னா 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்திய நாடு முழுவதும் இந்த நீட் தேர்வை எதிர்கொள்கிறாங்க. பல பேர் 3 வருஷம் 4 வருஷம்ட்டு இந்த ஒரே தேர்வை எழுதுறதுக்காக இரவு பகலாக தூக்கம் இல்லாமல், சரியான உணவு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு மாணவர்கள் இந்த தேர்வை எதிர்கொள்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில் இந்த என்டிஏ என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், அவ்வளோ செக்யூரிட்டி, நீட் எக்ஸாம் நடத்துவதற்கு அவ்வளோ செக்யூரிட்டி. ஒரு தீவிரவாதியை நடத்துவது போல நீட் எக்ஸாமை எழுதுகிற மாணவர்களுக்கு அவ்வளோ செக்கிங்கு. காதில் ஏதாவது வச்சுருக்காங்களா, அவங்க உடையில ஏதாவது ஜிப் இருக்கா, என்ன மாதிரியான உடை அணியணும், இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் மாணவர்களுக்கு விதிக்கப்படுது. ஒரு நிமிஷம் தாமதமாக போனால் கூட அந்த நீட் தேர்வு மையத்துக்குள்ளே போக முடியாது. அப்படியான ஒரு கட்டுப்பாடு, அப்படியான ஒரு செக்யூரிட்டி. ஆனால் இவ்வளோ செக்யூரிட்டியை மாணவர்களுக்கு விதிச்சுட்டு இந்த என்டிஏ என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் இந்த வினாத்தாளை கசிய விட்டுருக்குது. அப்போது இந்த என்டிஏவானது இன்றைக்கு மாணவர்களுடைய நம்பிக்கையை முழுமையாக இழந்திருக்கிறது. என்டிஏவால் ஒரு தேர்வை உருப்படியாக நடத்த முடியாது என்பதே இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்குது. இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, வருஷா வருஷம் இப்படி பல்வேறு மோசடிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மோசடிகளில் இப்போ பாஜகவினுடைய நிர்வாகி ஒருவர் உள்ளிட்டு கைதாகிருக்கிறாரு. அப்போது இதன் மீது உரிய விசாரணை தேவை. யார் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை என்பது கொடுக்கப்படணும். அதே நேரத்தில் இப்போது என்டிஏ என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், மறுதேர்வு என்பது ஜூன் 21ஆம் தேதி நடத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. மறுதேர்வு எழுதுவதற்கு யாரும் இங்கே தயாராக கிடையாது. ஏன் இன்றைக்கு என்டிஏ செஞ்ச தப்புக்கு மாணவர்களை பலிகடாக்குறீங்க? மாணவர்களோட உயிரை ஏன் காவு வாங்குறீங்க? திரும்ப அவங்க அந்த மன அழுத்தத்துக்குள்ளே போய் இவை அனைத்தையும் எதிர்கொண்டு இந்த ஒரு மாதம் திரும்பவும் கஷ்டப்பட்டு இந்த தேர்வு எழுதுறதுக்கு அவங்க எவ்வளோ விஷயங்களை இன்னைக்கு தியாகம் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளோ மன அழுத்தத்துக்குள்ளே மாணவர்கள் போக வேண்டியிருக்கு, இந்த தேர்வு நடத்துறதுக்கு எவ்வளோ நிதி சுமை இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு மாணவர்கள் +2 அவங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸில் பல்வேறு போர்டில் எக்ஸாம் எழுதி +2 பாஸ் பண்ணுறாங்க. அந்த +2க்காக 2 வருஷம் செலவு பண்ணி மாணவர்கள் படித்து அந்த மார்க்கை வாங்கியிருக்கிறாங்க. அது உண்மையான உழைப்புலேருந்து வந்த மார்க்கு தான். அப்போது அந்த மார்க்கை அடிப்படையாக வைத்து இந்த சீட்ஸை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம், கல்வி அமைச்சகம் முன்னெடுக்க வேண்டும். மறுதேர்வு என்பது கூடாது, அது அநீதியான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்த 4 அமைப்புகளும் சேர்ந்து இந்த கண்டன போராட்டத்தை நடத்துவதற்கான நோக்கமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 4 அமைப்புகளும் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்து தொடர்ந்து நம்ம இதற்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பல கவர்மெண்ட்டை நம்ம மாறி பார்த்தாச்சு. எல்லா காலகட்டங்களிலும் நம்ம இதற்கான போராட்டங்களை நடத்தியிருக்கோம். இந்த போராட்டத்தை நடத்தி எங்களுடைய தோழர்கள் சிறைக்கு வரை போயிருக்கிறாங்க இந்த போராட்டத்தில். அப்படி இருக்கும்போது புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசும் இதன் மீது உரிய கவனம் செலுத்தணும். அரசுமே அரசின் சார்பில் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இந்த நீட் தேர்வு மறு எக்ஸாம் அப்படிங்கிறது ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது கூடாது, +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் மாணவர் சேர்க்கை நடத்தணும் அப்படிங்கிறது இப்போ புதிதாக அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே அதை வலியுறுத்தி இருக்குது. ஸோ நாங்களும் அதைத்தான் கூடுதலாக வலியுறுத்தி இருக்கிறோம் முதல்வரை நேற்று சந்தித்த போது. அதே மாதிரி நீட் தேர்வு ஒழிப்பிற்கான என்னுடைய முன்னெடுப்புகளை நிச்சயமாக நான் நீங்களும் கோரிக்கைகளை கொடுத்துருக்கிறீங்க, அதை என்னால் முடிந்தவரை நிறைவேற்றுவதற்கான உறுதியை கொடுக்குறேன் அப்படிங்கிறத நேற்றைய சந்திப்பிலும் அவர் கூறியிருந்தார். குறிப்பாக நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கடந்த அரசு சுப்ரீம் கோர்ட்டில் இன்டர்வென்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க.
அதே போல இந்த அரசும் இந்த பிரச்சனையை ஒட்டி இன்டர்வென்ஷன்ஸ் தேவை இருக்கு அப்படிங்கிறதே நம்ம சுட்டி காட்டிட்டு வந்திருக்கிறோம். ஸோ அதை வந்து செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை தான் வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் நாங்கள் இந்திய மாணவர் சங்கம் நேற்று சந்தித்த போது ஒரு 29 கோரிக்கைகளை அரசுக்கு நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். அதில் ஒரு 6 கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுவதாக அவர் வந்து உறுதியளித்திருந்தார். மற்ற கோரிக்கைகள் பரிசீலித்து உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் நேற்றைய சந்திப்பில் முதல்வர் கூறியிருந்தார். நிச்சயமா ஒரு மாணவருக்குமே காம்பன்சேஷன் வந்து இன்னைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்குது. அது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகே ராஜன் என்ற ஒரு நீதியரசர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் சொல்றது என்ன, கோச்சிங் செல்லக்கூடிய மாணவர்களால் மட்டும்தான் இந்த தேர்வை அணுக முடியுது. கோச்சிங் என்ன ஃப்ரீயாக நடத்துறாங்களா? அரசு தரப்புல தமிழ்நாடு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ல ஒரு சில இடங்கள்ல நடக்குது. ஆனா பெரும்பான்மையா பிரைவேட் மாஃபியாஸ் தான் இன்னைக்கு இந்த கோச்சிங் சென்டர்ஸை கையில் வச்சிருக்கு. அங்கெல்லாம் ஃபீஸ் என்ன 1 லட்சம் 2 லட்சம், ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கே அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கு. ஒரு மாதம் ஏதோ ஆடி ஆஃபர் மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கான ஒரு கோச்சிங்னு சொல்லி அதுக்கு லட்சக்கணக்கில் வந்து பணத்தை வந்து செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த கோச்சிங் சென்டர்ஸ் மாணவர்களுக்கு உருவாக்குது. அப்போ சாதாரண ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க இந்த எக்ஸாமை வந்து திரும்ப எதிர்கொள்ளணும்னு சொன்னால் அவங்க பல்வேறு பொருளாதார நெருக்கடிக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாவாங்கன்றதா யதார்த்தமான உண்மை. இழப்பீடு என்பதும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வழங்கப்படணும். அதே நேரத்தில் நம்மளோட கோரிக்கை என்னன்னா இந்த மறுதேர்வு என்பது வைக்கக்கூடாது. +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் இந்த நீட் எக்ஸாம் இல்லாம சீட்ஸை வந்து மருத்துவ சீட்ஸை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். மிருதுளா, இந்திய மாணவர் சங்கம் மாநில தலைவர்.